இந்த விஷயம் எல்லாருக்குமே நடந்திருக்கும். நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்த மறக்கணும்னு ட்ரை பண்ணுவோம். பட் ஆனா நம்மளால மறக்கவே முடியாது. பிரெயின் எல்லாத்தையுமே சேவ் பண்ணிக்கிட்டே இருக்காது. நீங்க ஒரு விஷயம் நடந்த விஷயத்த மறுபடியும் நெனச்சு பார்க்கும்போது, உங்களுக்கு தேவையான மாதிரி அத ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு மறுபடியும் சேவ் பண்ணிக்கிறீங்க. அதாவது எப்படின்னா, நம்ம வந்து வீட்ட பூட்டிட்டு தான் போயிருப்போம். ஆனா வெளியில போனதுக்கு அப்புறம் கரெக்ட்டா பூட்டுனோமா, பூட்டலையான்னு தெரியாம ஒரு தடவ யோசிச்சு பார்ப்போம்ல. ஒருவேளை பூட்டாம போயிருந்தாக்க எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றப்ப, அந்த இடத்துல பூட்டே இல்லாத மாதிரிக்க நம்மளுக்கு மைண்ட்ல சேவ் பண்ணதா தோணும். ஸோ மறுபடியும் நம்ம வீட்டுக்கு போயிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் பூட்டியிருக்கோம்ட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். அதுதான் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். பிரெயின் ஆல்சோ லைக் ஏ கம்ப்யூட்டர் தான். இப்போ நம்மளுக்கு ஒரு போட்டோ ஒன்று பார்க்கணும்னா கேலரியில போயிட்டு சர்ச் பண்ணி அந்த போட்டோவை எடுத்து பார்க்கணும்ல. அதே மாதிரி தான் நம்மளோட பிரெயின்ல சேவ் ஆயிருக்க ஒரு விஷயத்த நம்ம நினைச்சு பார்த்தாக்க தான் அது விஷுவலைசேஷன்ல வரும். லைக் நம்ம இப்போ ஒரு பொண்ணை லவ் பண்றோம், லவ் பண்ணிட்டு விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அவளை சீக்கிரமா மறந்துடணும்னு நினைக்கும் போது அவளை நினைச்சு நினைச்சு பார்ப்போம். ஸோ நம்ம நினைச்சு நினைச்சு பார்க்குறப்ப மறுபடியும் அந்த விஷயம் வந்து வெசுவலைசேஷன் பண்ணி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அது தோணிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம மறுபடியும் நினைக்கிறப்ப அதை மறக்க முடியாது. அது பாட்டுக்கு அப்படியே இருக்கணும் ஒரு பக்கம். நீங்க வேற ஒரு விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னா அதை மறக்க முடியும். ஸோ இதுதான் மெமரிஸ் ஆர் ரீரைட்டன் எவ்ரி டைம் யூ ரீகால் தெம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நீங்க நினைச்சு பார்க்கும்போது மறுபடியும் அந்த மெமரிஸை ரீகால் பண்ணி ரீரைட்டன், அதாவது உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்க சேஞ்ச் பண்ணி அதை விஷுவலைசேஷன் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்றாங்க.